ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமின்ஸ்க்கு வந்து ட்ரிப்பு போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து எதுக்காக அப்படின்னா உதய் கூட நான் போகிறதா இருந்துச்சு. இன்னொரு மேட்ரு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ராஜ் இதோ கிளம்பிட்டோம். ராஜ் வந்துட்டு இருக்கோம். இரு ஒரு விளாக் எடுக்க விட்றானுங்களா? இவனுங்க சில பொருட்கள் வாங்குறதுக்காக எதிர்த்த கடைக்கு போயிருக்கானுங்க. அண்ட் இது வந்து நம்ம கிஷோரோட காரு, புதுசாக கார் வாங்கியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். பனிமலை. அண்ட் அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இவன் கூட வந்து நான் தனியாக போகிறேன். அதனால் இவன் கூட துணைக்கு வந்து இவன் கூட காரில் போகிறேன். அண்ட் அங்கேயும் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உதய்க்கும் அங்கே சில வேலைகள் இருக்குது. அதனால் உதயும் வரான். ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். போயிட்டு ஒரு 3-4 நாளைக்கு ஒரு முக்கியமான மேட்ரு வாங்குறதுக்காக போயிட்டு வந்தாங்க. அண்ட் சத்யா ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை சத்யாவை பார்க்குறோம். அண்ட் பனிமலை, சத்யா இங்கே இருக்கானா? பனிமலை அப்படியே காரோட போஸ்ட் கொடுங்க. நீ லோகோக்கு இங்கேருந்து 700 கிலோமீட்டரில் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருக்கானுங்க. இவங்களை எதை கொண்டாடிக்கான்னு எனக்கு தெரியல. பட் சாப்பாடு வாங்கிட்டு தான் போகிறோம். அந்த சாப்பாடு நல்லா இருக்குமான்னு கூட தெரியலங்க. ஆனால் இங்கே ரொம்ப பேர் போன கடை தான். இது அருமையான கடை, பேர் போன கடை தான். பட் இங்கேருந்து 7 மணி நேரம் கழிச்சு சூடாக சாப்பிடலாம் கூட பரவாயில்ல. சரி, சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. உதய் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரான். அவன் கூடயும் நான் வரணும். அந்த கண்ணாடி போட்டு வந்தவன் கார் ஓட்டுனது கிடையாது பெருசா. அவன் கூட இப்போ நான் போகணும். ஸோ இவங்க 2 பேர் பேசி பஞ்சாயத்து பண்ணி ஒரு முடிவு சொல்லுவாங்க. நம்ம அவங்களோட காரில் போகிறோம். எப்படியோ பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா, பிராம்டன் போயிட்டு சத்யாவை விட்டுட்டு போட்டேன். நான் வந்து உதயோட நம்ம போகிறோம். உதய் ட்ரிப்பு போகிறோம். ஜாலியாக போகிறோண்ணா. எங்கே பேர் போறியா? ஐஃபோன் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ராஜ் ஒரு ஸ்மார்ட் ஆகிட்டேன் நான் போக போக. 2 பேரும் தனியாக கண்ணாடி சொல்ல மாட்டேன். கேமரா நல்லா இருக்கா ஒரு வேலை, இல்லை மூஞ்சி நல்லா இருக்கா? ஐ டோன்ட் நோ. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பிராம்டன் போயிட்டு இருக்கோம். ஏன்னா சத்யாவை வந்து வீட்டில் விட போயிட்டு இருக்கோம். ஸோ சத்யாவை வீட்டில் விட்டுட்டு உதயம் மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி இன்னொரு காரில் அந்த காரை பத்திரமா கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த காரில் இறங்கி மறுபடியும் இந்த காரில் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு வரணும். அப்படியே மாற்றி போயிட்டு ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே இருந்து 2 காரையும் எடுத்துட்டு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. டிமென்ஸ் போகிறோம். அங்கே போயிட்டு நீ PS விளாடுறோம். இல்லை எக்ஸ்பாக்ஸ் விளாடுறோம். நான் எக்ஸ்பாக்ஸ் விளாடுறேன், அவன் தூங்குறான். அண்ட் வந்து போய் நானே சமைச்சு குழம்பு வச்சிருக்கேன். அந்த குழம்பையும் நான் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த குழம்பையும் நம்ம சாப்பிடுவோம் ஜாலியாக. அவங்க சமைச்சாலும் சுமாராக தான் சமைப்பாங்க. கரெக்டாக இல்லையா ராஜா? அவங்களை நம்பி சமைக்க சொல்லலாமா? வேணாம், நம்மளே சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த சாப்பாடு, ஆனால் சாப்பாடு வாங்க போகிறது வேறு வீட்டு. அவங்க நைட்டை போய் கொடுத்துருவோம்ல சாப்பாடு. இது காட்வின் ப்ரோக்லாம் வேலைக்கு போறது முன்னாடி வந்துருவோம் நினைச்சிட்டு இருக்கோம். ரைட்டு. சரி, அவங்க என்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டோம். நம்ம போயிட்டு பார்ப்போம். சத்யாவோட வீட்டை நம்ம பார்க்குறோம். அவன் வந்து $750 கொடுக்குறான். பட் பிராம்டனில் இருக்கிறான், ஷேரிங்கில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் போயிட்டு. எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏரியா இந்த மாதிரி வீட்டிலலாம் அதிகமாக காசு தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் சொல்லலாம் ராஜ், என்ன வேணால் சொல்லலாம். நீ என்ன சொல்கிறியோ சொல்லு. அவனுங்களை இன்னும் காணோம். கார் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ராசகிரி அட்ரஸ் கரெக்டா? இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சத்யா வீட்டில் இருக்கோம். ஏன் மண்டையில் குட்டியை போட்டோம் அப்படின்னா வெளியே நின்று குளிர்து. அதனால சத்யாவோட வீட்டுக்கு போகிறோம். சத்யா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது தெரியுமா? இருங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் தான் சத்யா இருக்கான். வீடே பத்த மாட்டேங்குது. அந்த அளவு பெரிய வீட்டில் இருக்கான் சத்யா. வாங்க எல்லாரும். எவ்வளோ கட்டுறீங்க வாடகை? 2800. உன் ரூமுக்கு எவ்வளோ கட்டுறீங்க? நீங்கள் தனியாக எவ்வளோ கட்டுறீங்க? 700. ஸோ வந்து இப்போ வந்து புது கார் வாங்கியிருக்க கிஷோர் பனிமலை அவர் காரில் போகிறோம். உன் காரை வீடியோவில் காட்டலாம், எதுவும் பிரச்சனை காப்பிரைட்ஸ்லாம் அடிக்க மாட்டீங்களா? ப்ரைவசி இஷ்யூன்னு. அண்ட் வந்து அவன் சிப்ஸ் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு கார்டு இல்லை, கிளாசிக்காக நம்ம பண்ணுவோம் தெரியுமா?
காரில் வச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டான். அதனால் நானே வாங்கிட்டேன் $13. சரி ராஜுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு வந்துடுவோம். ராஜ் உன்னை நாங்கள் பாதி ரூட்டில் பார்க்குறோம். டாட்டா சொல்லிடு. பாய். சரியா? சரி இப்போ பேரியில் மீட் பண்ணுறோமா? பேரில் ரெஸ்டாரண்ட் தான் பாருண்ணா, இந்தியன் ரெஸ்டாரண்ட். பேரி கரெக்டாக இருக்கும் ராஜே, சிட்டிக்கு வெளியே. ஆனால் அது பிரச்சனை இல்லை, ஹாட் ஸ்டாப்பில் போய் நார்த் பே போட்டுருக்கோம். நார்த் பே ரூட் காட்டாங்க. டிமின்ஸ் மக்களே, உங்களை பார்க்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன். யாரும் இல்லை பெருசாக, நம்ம பாய்ஸ் தான் இருக்கானுங்க. பட் இருந்தாலும் ஜாலியாக போயிட்டு வருவோம். என்ன 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 கண்டுபிடிச்சிங்களா? நார்த் பே போயிடுவோமா? 3 மணி நேரத்துல போயிடும். நார்த் பே 3 மணி நேரத்தில் போயிடுவோமா? எங்கே நடுவில் எங்கே ஸ்டாப் எங்கே நடுவில்? நார்த் பே தான். பிக் சிட்டி ஏதாவது இருக்கா பாரு நடுவில்? பேரி வழியாவா போகுது? நார்த் பேக்கு எத்தனை மணிக்கு போகும்? ஒரே நிமிஷம் பார்ப்போம். 9:40 போகும். கடையெல்லாம் இருக்குமோ ஏதோ ஒன்று, ஏதோ பர்கர் இருக்கும். சரி இப்போ எங்கே சரி நீங்கள் எங்கே நிப்பாடமோ நடுவில் ஃபோன் பண்ணி சொல்லு. நடுவில் ஃபோன் பண்ணுறேன். முன்னாடியே வா. ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கலாம். நீ போ நீ லொக்கேஷன் எடுப்போம், மேப் அப்படியே. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம 2 காரில் மாறி மாறி vlog எடுக்க போகிறோம். இந்த காரில் கொஞ்சம் நேரம், அந்த காரில் கொஞ்சம் நேரம். எல்லாம் யோசிக்கணும் யாரா இவனுங்க அப்படின்னு. அண்ட் வந்து இந்த vlog வந்து நம்ம வந்து அப்படியே சீரியஸாக போட போகிறோம். சாமி கும்பிட்டுக்கா. முருகர் என் கடவுள். சரி விடு, எதை உனக்கும் கொடுக்க சொல்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் நீ வச்சுக்கோ. சரி ஓகே போகிறோம். நடுவில் கொஞ்சமாக வீடியோ எடுப்போம். அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிக்கிறான். சொல்லு ராஜ். பேரியில் மாதிரி பண்ணி பேரியில் ஒரு ஸ்டாப் போடு. நீ பேரியில் நீ போட்டு எங்கே நிப்பாட்டுறேன்னு நீ சொல்லு. அட்ரஸ் அனுப்பிச்சிடு. அப்படியே எங்களுக்கு நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்துடுறோம். பின்னாடியே தான் வரோம், இருந்தாலும் சொல்கிறேன். A few minutes later. முடிக்கிறோம் பாரு திருன்னு. ஒன்று வந்து லைட்டட் சால்ட்டடு லைட்லி சால்ட்டடு, இன்னொன்று கிளாசிக்கு. இதில் சாப்பிட்டு எதில் உப்பு நிறையா இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது, எதில் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளூ கலர் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இந்த கையில் அழுக்க நடை ஊட்டி விடணும். நல்லா இருக்கு. ரொம்ப சால்ட்டும் இல்லை, கம்மினும் இல்லை. லைட்டாக சால்ட் தூவணும்னு சொல்ல முடியாது. சால்ட்டு போட்டிருக்குங்க அவ்வளோதான். பட்டும் படாம ரொம்ப சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. வெறும் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டும் இருக்கு, லைட்டாக சால்ட் வருது. நல்லா இருக்கு, தப்பு இல்லை, வாங்கலாம். அது ஓகே. அப்ப அதுல கடைக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு காரில் வச்சுட்டு வந்துடும் சொல்றது. அது எப்படி இருக்கு? நீயே தானே பார்த்த ஃபோன் சார்ஜ் போட்டு தானே வந்து கார் எடுத்துட்டு வரணும்பா. நான் வந்து சார் கையில் எடுத்து சாப்பிட மாட்டேன், அழுக்காயிடும். ஏன்னா ஸ்டேரிங் அழுக்காயிடும் மறுபடியும். புது காரு. நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடணும்னா போகணும், நம்ம சாப்பிட்டு வருவேன். யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. உதய தனியாக போயிட்டு இருக்கான் முன்னாடி. திரும்ப மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் காரில் திரும்பவும் நிப்பாட்டி பார்ப்போம் எப்படி வர்றதுன்னு. என் நேரம் அழகா செல்லத்தை ஊட்ட வேண்டியது. இவங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு இருக்கேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சரி போதும், கண்டென்ட் அவ்வளோதான். அப்பப்போ கொஞ்சமாக எடுக்கிறோம். ஸ்டோரேஜ் கம்மி நம்ம கிட்ட. பெரிய டீமாக இருந்து 4 கேமராலாம் இருந்து பேக்கப்லாம் இருந்தால் நம்ம நிறைய வீடியோ எடுக்கலாம். நம்ம ஒரு ஏலப்பாலை, அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருப்போம். பட் ஜாலியாக எடுக்கிறோம். ஓ மை காட், என்ன ஊர் இது? நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன் ஊர் என்ன ஊருன்னு. மோனா மோனா மோனா. ஐயோ, சூப்பர். பேரியில் ஒரு ஸ்டாப்பு. பேரி ஸ்டாப்பில் நான் மறுபடியும் கார் மாறுறேன். உதய கூட கொஞ்சம் நேரம் இந்த காரில் இருந்து அந்த காருக்கு போகிறேன். ராஜ் உள்ளே போய் சாப்பிட்ருவோமா பேசாமல்? காஸ்கோல கம்மியாக இருக்கும். எனக்கு உன் காரை பத்தி இல்லை, என் காரை பத்தி கவலையா இருக்கு. இந்த உள்ள போட்டு ராஜ் ஸ்நாக்ஸ் நமக்காக. இப்ப போன இல்லை சிப்ஸை. எனக்கு இப்ப தூக்கம் வராது. ஓகே, பேரி கிட்ட இருக்க காஸ்கோவில் இருக்கோம். இங்கேருந்து இப்போ நார்த் பே வழியாக போகிறோம். ஸோ அதனால் சட்பெரி போய் தான் போகணும் எப்படியும். ஸோ சட்பெரியில் போய் நிப்பாட்டிட்டு
அங்கேருந்து மணி எந்த காரில் வரேன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு உதய காரில் போகிறேன். இப்போ எங்கே சாப்பிட்றதுன்றதா ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ காஸ்கோக்குள்ளே போகிற ராஜ், காஸ்கோக்குள்ளே போனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், வாங்கி காரில் வச்சுக்கலாம். அதான் சொல்கிறேன், நல்லா இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். அதான் சொல்கிறேன், உள்ளே போனால் ஒரு ரெஸ்ட் இருந்துரும். எனக்கு எதுனாலும் ஓகே. நான் இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டேன், அடுத்த சிப்ஸ் பாக்கெட் அடுத்த காரில் உட்காந்து சாப்பிட்டு. ஓகே லெட்ஸ் கோ. இங்க ஒண்ணு கடிச்சு போலாமா? ஒண்ணு கடிக்கலாம் இங்க. ஒண்ணு கடிக்கிறோமா? ஓகே गाइस, இப்போ நாங்க வந்து நார்த் பேல போய் கண்டினியூ பண்றோம். ஏய் உள்ள போய் ஒண்ணு கடிச்சு வரோம். 2 மணி நேரம் கார். சாரி. ஓகே நான் உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம், ஆங்கிலத்துல சொல்றேன். சோ காஸ்கோ. ராஜ் இங்க பாரு, காஸ்கோல நல்ல ஃபுட் கம்மி ரேட் கிடைக்கும். அடுத்து 2 மணி நேரம் போறோம். நம்ம எடுத்து கார்ல வச்சு போவோம், போற வழில அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு போவோம். ஏய் நீ ஃப்ரேமுக்குள்ள வராத, வெளிய போ. ஏய் நான் உள்ள போய் எடுத்துக்கிறேன்டா, போற வரைக்கும் எடுக்கிறேன்டா, நீ உள்ள வராத. பிளட்டி ஃபுல். ராஜ் போய் சாப்பிட்டு பார்க்குறோம். அது ஏன் தப்பு கிடையாது. பேட் பாயா இருக்காது, என்ன குட் பாயா இருக்குடா. சரி ராஜ் உள்ள போறோம், உள்ள போய் எடுக்கிறோம். ஓகேவா, போய் சாப்பிட்றதுக்கா ஃபர்ஸ்ட் போயிட்டு இன்ட்ரோ முடிச்சு வரோம். 5 minutes later. காஸ்கோக்குள்ள போலான்னு நினைச்ச பிளான அந்த ஆளு வெளியே நின்னவனே கார்டு எங்கன்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்டான். மெம்பர்ஷிப் கேட்டா நான் திமிரா அவன்கிட்ட எனக்கு கார்டு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருந்தா உள்ள வான்ட்டான். அந்த சைடு ராஜ், அங்க விட்டு ராஜ், நம்ம அப்படி போயிட்டோம். கார்டை வச்சு ஒரு ஜோக் பிளான் பண்ணேன். நீ அதனால தான் ஜோக்கையே தட்டி விட்டேன் வேணான்னு, நீ அந்த கார்டை கேட்டேன்னு. ஸோ வந்து மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் தான் உள்ள விடுவாங்களாம். நீ கதவை தோறாடா. என் சிப்ஸ் அந்த காரில் போயிருச்சு. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கார்லேயே போயிட்டு என்னமோ நடக்குது. சரி இவங்க என்னமோ பிளான் பண்ணிட்டோம், நம்ம போவோம். ஏன் இருட்டா இருக்கு? ஓ லைட் இல்லையா? லைட் வேணுமாண்ணா? இல்லை வேணாம், லைட் வந்து சூப்பர். இந்த மாதிரி காமெடியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க போகிற வரைக்கும். நல்ல காமெடி இருந்தால் மட்டும் பண்ணுங்க, தேவையில்லாத காமெடியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். சொல்லலாம். எது 24 hours ஓப்பன்ல இருக்கோ அதே போகணும். தாடிலாம் உழைச்ச ஒரு மாதிரி அழகா. லேக் ஷோ டிரைவ் பண்ணலாமா? 218 கிலோமீட்டர் தானே போயிடுமா? அதுக்குள்ள எவ்வளோ நேரம் காட்டுது? அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் நான் அந்த காரில் வந்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த காரில் 255 காட்டுது. அதானே சூப்பர். நான் இப்போ வேகமாக அழுத்திட்டு வரேன், நீ போ. அப்போ அது வரைக்கும் இன்ட்ரோல் கிடையாதா? நோ இன்டர்வல். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 50 புலங்களை அடக்கிறத பற்றிலாம் பேசிட்டு. சரி ஓகே, நாம அப்படியே பார்ப்போம். ஃபியூல் பங்க்ல வேணா போயிட்டு வந்தோம். ஃபியூல் பங்க்குள்ள அவன் ஒருத்த நிக்கிற இடம்டா அது. நான் உள்ள வாஷ்ரூம் அவன் அங்க போனதுக்கு அப்புறம் என்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு கேட்டானா நான் அவமானத்துல தொங்கணும். அவன் கேட்கும் போது நான் திமிரா எவ்வளவு பேசியிருந்தேன் தெரியுமா? எனக்கு கார்டு வேணா திமிரா பேசிட்டு இருந்தான் அவன்கிட்ட. அவன் அசிங்கப்படுத்தினான், கார்டு இருந்தால் தான் உள்ள ஓடுவான். சரி ஓகே நம்ம வந்து காமா இந்த வீடியோ அப்படியே போவோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து பேரி இல்ல சி நார்த் பே. சட்பரிடா. நார்த் பே சட்பரி என்ன சொல்றேன்? அவன் ஒருத்தன் என்ன வச்சிரு அந்த கார்ல ரொம்ப சாப்பிட்டுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு